ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா கருவாடு தொக்கு சூப்பராக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ கடாய் எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10 பல் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதுவும் 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம். இது நல்லா எல்லாமே ப்ரௌனிஷாக வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அது எல்லாம் இது பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி எல்லாமே வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கருவாடு மஞ்சள் போட்டு அலசி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நான் துண்டு கருவாடு வாங்கியிருக்கேன். துண்டு கருவாடு தொக்குக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் அதே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கழிச்சு வாசனை அடிக்க மாட்டேன். அப்போதான் கருவாடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கருவாட்டு தொக்கு தொக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் ஒன்று சேர எல்லாமே ஒன்றா வதங்கிட்டக்கப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் செய்கிறதுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த சூட்லேயே இருக்கணும். சூட்லேயே கொஞ்சம் வதங்கிட்டக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு நல்லா சுண்டி வரும். சுண்டி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி தூவி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு சாப்பாடு போட்டு இந்த தொக்கை ஊற்றி நல்லா கிளறி சாப்பிட்லாம். இந்த வெட்டு கருவாடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொக்குக்கலாம். மற்ற கருவாடை இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாப்பாடில் போட்டு நான் பேசி சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள், 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.